அண்டை நாடுகள் மேல தாக்குதல் நடத்த மாட்டோம் அப்படின்னு ஈரான் அறிவிச்சிருக்காங்க. இதை நம்ம நல்ல செய்தியா பார்க்கணுமா இல்ல ஸ்ட்ராட்டஜியா பார்க்கணுமா? இந்தியாவை திரும்பவும் அமெரிக்கா அவமதிக்கிற வகையில பேசியிருக்காங்க. அது என்ன? துபாயினுடைய இன்டர்நேஷனல் விமான நிலையத்துல அட்டாக் நடந்திருக்கு. இன்னும் கல்ஃப் கண்ட்ரிஸை சுத்தி என்னெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கறத பத்தி எல்லாம் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இது டிகோட் பை வெங்கட். The Indians had been very good actors. அன்றும் இன்றும் என்றும் தரம் என்றாலே சக்தி மசாலா. இது மக்களின் 49 ஆண்டு கால நம்பிக்கை. சிக்கனமாய் போட்டாலும் சிறப்பாக இருக்கும். அமெரிக்க, இஸ்ரேல், ஈரான் இடையில இந்த போர் காரணமாக பெர்ஷியன் கல்ஃப்ல இருந்து மற்ற நாடுகள், குறிப்பா ஆசியா, ஐரோப்பிய நாடுகளுக்கு போக வேண்டிய எண்ணெய் கப்பல்கள் அந்த பெர்ஷியன் கல்ஃப்லயே நிக்குது. அதனால உலக அளவுல கச்சா எண்ணெய் சப்ளையும் எல்என்ஜி கேஸ் சப்ளையும் மிகப்பெரிய அளவுல பாதிக்கப்பட்டிருக்கு. கச்சா எண்ணெயினுடைய விலை நாளுக்கு நாள் உயர்ந்துகிட்டே இருக்கு. இந்த விலை உயர்வை கட்டுப்படுத்துறதுக்காக நாங்க இந்தியாவுக்கு ரஷ்யா கிட்ட இருந்து எண்ணெய் வாங்க அனுமதிக்கிறோம் அப்படின்னு நேத்து அமெரிக்கா சொல்லியிருந்தாங்க. அதுவும் இந்த அனுமதி 30 நாட்களுக்கு மட்டும்தான். குறிப்பா ஏற்கனவே ஆர்டர் கொடுக்கப்பட்ட எண்ணெய் பொருளாதார தடையால கடல்ல நின்றுட்டு இருக்கும் இல்லையா கப்பல்ல, அந்த கப்பல்கள்ல இருந்து மட்டும்தான் எண்ணெய் வாங்கணும் அப்படிங்கிறதையும் தெளிவாக அமெரிக்கா உத்தரவிட்டிருக்காங்க. நம்ம நேத்து வீடியோலயே கேட்டிருந்தோம், இந்தியா யாருக்கிட்ட என்ன வாங்கணும் அப்படிங்கிறத அமெரிக்கா ஏன் முடிவு பண்ணுது, அமெரிக்கா ஏன் நமக்கு என்ன செய்யணும் அப்படிங்கிற உத்தரவிடுது. நம்ம இன்னும் பிரிட்டிஷ் காலத்துல காலனி ஆட்சியில இருந்துகிட்டு இருக்கோம் அப்படிங்கிற கேள்வி எழுப்பியிருந்தோம். இன்னைக்கு அதனுடைய தொடர்ச்சியாக அமெரிக்கானுடைய ட்ரெஷரி செக்ரட்டரி ஸ்காட் பெசன்ட் அவர் ஒரு பேட்டி கொடுத்திருக்காரு ஃபாக்ஸ் நியூஸுக்கு. அதுல அவர் என்ன சொல்றாரு அப்படிங்கிறத பாருங்க. Yesterday, Treasury agreed to let our allies in India start buying Russian oil that was already on the water. The Indians had been very good actors. We had asked them to stop buying sanctioned Russian oil this fall. They did. They were going to substitute it with U.S. oil. But to ease the temporary gap of oil around the world, we have given them permission to accept the Russian oil. We may unsanction other Russian oil. அவர் என்ன சொல்றாரு? இந்தியன்ஸ் ஆர் குட் ஆக்டர்ஸ். அதாவது நாங்க என்னெல்லாம் சொல்றோமோ அதையெல்லாம் செய்யறவங்க. முன்னாடி ரஷ்யா கிட்ட எண்ணெய் வாங்காதுன்னு சொன்னோம், செஞ்சாங்க. இப்ப எண்ணெய் வாங்குங்கன்னு சொல்றோம், அதையும் செஞ்சிருக்காங்க அப்படின்னு ட்ரெஷரி செக்ரட்டரி ஸ்காட் பெசன்ட் சொல்றாரு. லிட்டரலி இந்தியாவை நாங்க தான் கண்ட்ரோல் பண்றோம்னு அமெரிக்கா வெளிப்படையாகவே பேசிட்டு இருக்காங்க. ஆனா இந்திய பிரதமர் மோடி அமைதியாகவே இருக்காரு. இன்னைக்கு ஆக்டர்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. இதே மாதிரி தான் எப்ஸ்டீன் அப்படிங்கிறவரு இந்தியன் பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி டான்ஸ்ட் அண்ட் சாங் ஃபார் த பெனிஃபிட் ஆஃப் யூஎஸ் பிரசிடென்ட் அப்படின்னு ஒரு மெயில் அனுப்புனதாக எப்ஸ்டீன் ஃபைல்ஸ்ல ஒரு ஆவணமும் வெளியாச்சு. அதுக்கு என்ன அர்த்தம்? 2017 இஸ்ரேலுக்கு போயிருந்த பிரதமர் மோடி எப்ஸ்டீன் சொன்னதை கேட்டு அவர் பேச்சுக்கு ஏத்த மாதிரி ஆடினாரு. அது எதுக்கு ஆடினாரு அப்படின்னா பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்ப்னுடைய நன்மைக்காக ஆடினாரு அப்படிங்கிறது தான் அந்த எப்ஸ்டீன் ஃபைல்ல சொல்லப்பட்ட அந்த வரிகளுக்கான அர்த்தம். ஆனா எப்ஸ்டீன் ஃபைல்ஸ்ல வந்த அந்த மெயில இந்திய அரசாங்கம் முற்றிலுமாக நிராகரிச்சிருக்காங்க. அந்த இந்திய மக்கள் ஒரு பொருட்டா கருதக்கூடாது அப்படின்னு இந்திய அரசாங்கம் சொல்லியிருக்காங்க. ஆனா நடக்கிறது அப்படி இல்லையே. பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்ப்னுடைய மனசு குளிர்ற வகையில தானே தொடர்ந்து இந்தியா செயல்பட்டுக்கிட்டே இருக்காங்க. வர்த்தகத்தை காட்டி நம்ம யார்கிட்ட என்ன வாங்கணும் அப்படிங்கிறத டொனால்ட் ட்ரம்ப்போ அமெரிக்காவோ எப்படி நமக்கு உத்தரவிட முடியும்? அதுக்கு எப்படி இந்திய அரசாங்கம் அனுமதிச்சாங்க அப்படிங்கிறதா மிகப்பெரிய கேள்வி. வர்த்தகம் முக்கியம்தான். நம்ம நாட்டினுடைய லாப நஷ்டம், வருமானம் இது எல்லாமே கவனிக்கப்பட வேண்டிய விஷயங்கள் தான். ஆனா இவ்வளவு பொருளாதார பிரச்சனையில இருக்கிற, பொருளாதாரம் முடக்கப்பட்ட, பொருளாதார தடைகள் விதிக்கப்பட்ட ஈரானே அமெரிக்காவையும் இஸ்ரேலையும் எதிர்த்து நிக்குது. அதுக்காக இந்த போர் சரி அப்படின்னோ இந்தியா அமெரிக்காவோட போருக்கு போகணும் அப்படிங்கிற கருத்தையும் நான் இந்த இடத்துல சொல்ல விரும்பல. நமக்கு வர்த்தகம் முக்கியம்தான், உறவுகள் முக்கியம்தான். ஆனா அதே நேரம் செல்ஃப் ரெஸ்பெக்ட், சுயமரியாதையும் ரொம்பவே முக்கியம். அந்த சுயமரியாதையோட தான் இத்தனை ஆண்டுகளாக இந்தியா தன்னுடைய வெளியுறவு கொள்கையை வச்சிருந்திருக்கு. ஆனா இன்னைக்கு நம்ம நினைச்சா, நம்ம சொன்னா என்ன வேணா இந்தியா செய்வாங்க அப்படின்னு ரொம்ப டேக் இட் ஈஸியாக அமெரிக்கா நம்மள டீல் பண்ணிட்டு இருக்கு. பிரதமர் மோடி அமைதியாகவே இருக்காரு. பாகிஸ்தானுடனான இந்தியாவினுடைய போரை நான் தான் நிறுத்தினேன், அதுவும் வர்த்தகத்தை காட்டி நிறுத்தினேன் அப்படின்னு சொன்னும்போது பிரதமர் மோடி எந்த விதமான பதிலையும் பேசல. இன்னைக்கு நாங்க தான் ரஷ்யன் எண்ணெயை வாங்குங்கன்னு சொல்றோம், வாங்க வேணாம்னு சொல்றோம், அந்த உத்தரவை நாங்க தான் போடுறோம் அப்படின்னு அமெரிக்கா ஏளனமா பேசிட்டு இருக்காங்க. அதுக்கும் பிரதமர் மோடி வாயை திறக்காம இருக்காரு. ஒரு வகையில அவருடைய அமைதியும் தான் அமெரிக்காவும் டொனால்ட் ட்ரம்ப்பும் இப்படியெல்லாம் தொடர்ந்து பேச அனுமதிக்குதோ அப்படிங்கிற சந்தேகம் நமக்கு எழுப்பியிருக்கு. ஈரான் போர் எடுத்துக்காங்க, முதல்ல தாக்குதல் நடத்தினது இஸ்ரேலும் அமெரிக்காவும். ஆனா ஈரானை இந்தியா கண்டிச்சிருக்கே தவிர இஸ்ரேலையும் அமெரிக்காவும் இதுவரைக்கும் கண்டிக்கல. அதே மாதிரி இந்திய பெருங்கடல்ல ஈரானுடைய போர்க்கப்பல் சுட்டு வீழ்த்தப்பட்டுச்சு. அதுவும் அந்த கப்பல் இந்தியாவுடைய கெஸ்டாக விசாகப்பட்டினத்தில் நடந்த ஒரு நிகழ்ச்சிக்கு வந்துட்டு திரும்பும் போது சுட்டு வீழ்த்தப்பட்டிருக்கு. அமெரிக்காவுடைய ஒரு நீர்மூழ்கி கப்பல் தான் இந்திய பெருங்கடல்ல கிட்டத்தட்ட இலங்கையில இருந்து 40 கிலோமீட்டர் தள்ளி, கன்னியாகுமரியில இருந்து கிட்டத்தட்ட ஒரு 300 கிலோமீட்டர் தள்ளி இந்த தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு. இந்தியா இதை பத்தி எந்த விதமான கண்டனத்தையும் தெரிவிக்கல. ஒருவேளை அது அமெரிக்காவுடைய நீர்மூழ்கி கப்பலாக இல்லாம
சைனாவினுடைய நீர்மூழ்கி கப்பல் வந்து இந்தியாவுக்கு பக்கத்துல இருக்கிற கடல் பகுதியில இந்த மாதிரி ஏதாவது ஒரு சம்பவத்தை நடத்தியிருந்தாங்க அப்படின்னா அப்பவும் இந்தியா அமைதியாக தான் இருப்பாங்களா? அப்படி இந்தியா அமைதியா இருக்கு அப்படின்னா இந்தியாவுடைய கடற்படையும் இந்தியாவுடைய பாதுகாப்பு கொள்கைகளும் வீக்கா இருக்கு அப்படின்னு தான் அர்த்தம். அல்லது அமெரிக்காவோட சேர்ந்து இவங்களும் ஈரானுக்கு எதிராக செயல்பட்டிருக்காங்க அப்படிங்கிற சந்தேகத்தையும் இது எழுப்பலாம்ல. இதுக்கெல்லாம் ஏன் இந்தியா இடம் கொடுக்குது? ஏன் வாயை திறந்து பேச மாட்டேங்குது? அப்படிங்கிறது தான் எல்லோரும் எழுப்புற கேள்வி. இன்னொரு பக்கம் கல்ஃப் கண்ட்ரிஸ் கிட்ட ஈரான் தரப்புல இருந்து மன்னிப்பு கேட்டிருக்காங்க. குறிப்பா அதனுடைய பிரசிடென்ட் மசூத் பெசிஸ்கியான், நாங்க அமெரிக்கானுடைய படைத்தளங்களை குறிவைக்கிறதுனால வேற வழியே இல்லாம உங்க மேல தாக்குதல் நடத்த வேண்டியதாக இருக்கு. மத்தபடி உங்களை தாக்கணும் அப்படிங்கிற எண்ணம் எங்களுக்கு கிடையாது. நீங்க எங்களுடைய சகோதரர்கள் தான் அப்படின்னு பிரசிடென்ட் மசூத் பெசிஸ்கியான் சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்ல, சுப்ரீம் லீடர் அலி கமேனி அவர் கொல்லப்பட்டதுக்கு பிறகு ஒரு இன்டரிம் கவுன்சில் தான் நாட்டை வந்து இயக்கிக்கிட்டு இருக்காங்க. அந்த கவுன்சில் ஒரு முடிவெடுத்திருக்கிறதாகவும் அவர் சொல்லியிருக்காரு. அதன் அடிப்படையில ஈரானுடைய அண்டை நாடுகள் எதன் மீதும் ஈரானுடைய படைகள் தாக்குதல் நடத்தாது அப்படின்னு பிரசிடென்ட் மசூத் பெசஸ்கியான் சொல்லியிருக்காரு. ஆனா அதுல ஒரு கண்டிஷனையும் சேர்த்திருக்காரு. அந்த நாடுகள்ல இருந்தோ இல்ல அந்த நாடுகள்ல இருக்கிற அமெரிக்க படைத்தளங்கள்ல இருந்தோ ஈரானை நோக்கி தாக்குதல் நடந்துச்சு அப்படின்னா பதிலுக்கு நிச்சயமாக கல்ஃப் கண்ட்ரிஸ் மேல நாங்க தாக்குதல் நடத்துவோம் அப்படிங்கிறதையும் அதுல அவர் சேர்த்து சொல்லியிருக்காரு. அவர் சொன்னபடி தாக்குதல் உடனே நின்றுச்சா அப்படின்னு கேட்டீங்கன்னா நிக்கல, தாக்குதல் நடக்குது அப்படிங்கிற தகவல் தான் வந்துகிட்டு இருக்கு. இருந்தாலும் ஒரு வகையில இது நல்ல செய்தியா தான் நம்ம பார்க்கலாம். ஆனா இன்னொரு பக்கம் இது ஈரானுடைய ஸ்ட்ராட்டஜியாகவும் இருக்கு. அது எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா, நாங்க உங்க மேல தாக்குதல் நடத்தக்கூடாது அப்படின்னா கல்ஃப் கண்ட்ரிஸ் உங்களுடைய நண்பர் இருக்காரு இல்லையா அமெரிக்கா, அவங்க கிட்ட நீங்க ஈரான் மேல தாக்குதல் நடத்தக்கூடாது, அதுக்கு எங்க நாட்டை பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிற அழுத்தத்தை கொடுங்க அப்படிங்கிறத மறைமுகமாக சொல்றதாகவும் இதை நம்ம எடுத்துக்கலாம். சிம்பிளா சொல்லணும்னா அமெரிக்காவுக்கு எதிராக கல்ஃப் கண்ட்ரிஸை பேச வைக்கவும் செயல்பட வைக்கவும் இதை ஒரு வாய்ப்பாக ஈரான் பயன்படுத்துறாங்க அப்படின்னு கூட நம்ம யூகிக்கலாம். ஏன்னா கல்ஃப் கண்ட்ரிஸுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில இருக்கிற அந்த உறவு அப்படிங்கிறது எந்த அடிப்படையிலனா, எங்க கிட்ட நிறைய பணம் இருக்கு, நாங்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்காக நிறைய முதலீடுகளை பண்றோம், உங்க நிறுவனமே வந்து பண்ணட்டும், ஆனா பதிலுக்கு நீங்க எங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும், ஆயுதங்கள் கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் அமெரிக்காவோட இவங்க போட்டுக்கிட்ட டீல். இது நேரடி டீலாக இல்லை அப்படின்னாலும் மறைமுகமாக கொள்கையாக பார்த்தோம்னா இந்த உறவுக்கு இதுதான் முக்கியமான பாயிண்ட். அந்த பாயிண்டே ஈரானுடைய தாக்குதலால உடைக்கப்பட்டுருச்சு. ஈரானுடைய தாக்குதல இருந்து அமெரிக்காவால இந்த கல்ஃப் கண்ட்ரிஸுக்கு முழுமையான பாதுகாப்பு கொடுக்க முடியல. அமெரிக்காவினுடைய படைத்தளங்கள்ல இருந்து அமெரிக்க படையினர் வந்து அங்கிருந்து கிளம்பி போயிட்டாங்க அப்படிங்கிற தகவலும் வந்துகிட்டு இருக்கு. ஸோ இதையெல்லாம் வாய்ப்பாக பயன்படுத்தி ஈரான் கல்ஃப் கண்ட்ரிஸை அமெரிக்காவுக்கு எதிராக பேச வைக்கணும் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல கூட இந்த தாக்குதல் நிறுத்த அறிவிப்பை அறிவிச்சிருக்கலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பிரசிடென்ட் மசூத் பெசிஸ்கியான் தாக்குதல் நடத்த மாட்டோம் அப்படின்னு அறிவிச்சிருந்தாலும் அதன் பிறகும் தாக்குதல் தொடர்ந்து இருக்கு. குறிப்பா துபாயினுடைய சர்வதேச விமான நிலையத்துல ஒரு ட்ரோன் அட்டாக் நடந்திருக்கு. அந்த காட்சிகளை பாருங்க. இந்த தாக்குதல் நடந்திருந்தாலும் திரும்பவும் பார்ஷியலாக விமான சேவை தொடங்கி இருக்கிறதாக அரபு எமிரேட்ஸ் நிறுவனம் வந்து சொல்லியிருக்காங்க. இன்னொரு பக்கம் ஈரான்ல இருக்கிற விமான நிலையம் மேலேயும் இஸ்ரேலும் அமெரிக்காவும் தாக்குதல் நடத்திருக்காங்க. குறிப்பா ஈரான் ஏர் அப்படிங்கிற அந்த விமானம் அதுல சேதமடைஞ்சிருக்கு. உயிரிழப்புகள் பத்தின தகவல் இன்னும் வரல. ஆனாலும் தொடர்ந்து ஸ்கூல்ஸ், ஹாஸ்பிட்டல்ஸ், பார்க்ஸ் மக்கள் எங்கெல்லாம் கூடுறாங்களோ அங்கெல்லாம் தாக்குதல் நடந்துகிட்டே தான் இருக்கு. இது வரைக்கும் 6 ஸ்கூல்கள் மேல அமெரிக்காவும் இஸ்ரேலும் சேர்ந்து தாக்குதல் நடத்திருக்காங்க. ரீசெண்டா நடந்த தாக்குதலுடைய கிளிப்பிங் தான் இது. உங்களுக்கெல்லாம் கேள்வி வரும், போர் நடந்துகிட்டு இருக்கு, எதுக்காக ஸ்கூலை திறந்து வச்சிருக்காங்க அப்படின்ட்டு. நம்ம எப்படி கல்ஃப் கண்ட்ரீஸ்ல இயல்பு வாழ்க்கை ரொம்ப பாதிக்கப்படலை, அப்பப்ப குண்டு வருது, அதை வந்து சக்சஸ்ஃபுல்லா இடைமறிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கோமோ, அங்கு மக்கள் வந்து வெளியே போறாங்க, நடமாடுறாங்க, பொருட்கள் வாங்குறாங்க, வேலைக்கு போறாங்க அப்படிங்கிறதெல்லாம் செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க. அதே மாதிரி தான் ஈரான். ஈரான் அப்படிங்கிறது இஸ்ரேல் மாதிரியான சின்ன நாடு கிடையாது, மிகப்பெரிய நாடு. அதனால ஈரான்ல வழக்கமான செயல்பாடுகள் நடந்துகிட்டே தான் இருக்கு. அதுக்கு இடையில இந்த போரும் இந்த தாக்குதலும் நடந்துகிட்டு தான் இருக்கு. இன்னொரு ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இஸ்ரேலினுடைய எல்லையில ஈரானும் ஈரானுடைய எல்லையில இஸ்ரேலும் சில விஷயங்களை பண்ணிட்டு இருக்காங்க. இஸ்ரேலினுடைய எல்லையில லெபனான்ல இருந்து ஹெஸ்போலா மூலமாக இஸ்ரேல் மேல தாக்குதல் நடத்தப்பட்டுக்கிட்டு இருக்கு. முதல்ல அந்த தாக்குதலை தொடங்குனது யாருன்னு பாத்தீங்கன்னா இஸ்ரேல் தான். இஸ்ரேல் இந்த போர் தொடங்குறதுக்கு 2 நாளைக்கு முன்னாடியே அங்க தாக்குதலை தொடங்கிட்டாங்க. இப்போ அந்த தாக்குதல் தீவிரம் அடைஞ்சிருக்கு. இஸ்ரேலினுடைய படைகள் லெபனானுக்குள்ள தரைமார்க்கமாக போயிருக்கிறதாகவும் தகவல் வந்திருக்கு. அங்க சண்டை தீவிரமாக நடந்துகிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் இஸ்ரேலும் அமெரிக்காவும் சேர்ந்து ஈரானுடைய எல்லையில, அதாவது ஈராக்குள்ள இருந்து குர்த் இனக்குழுக்களுடைய ஆயுத குழுக்கள் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு பணமும் ஆயுதமும் கொடுத்து ஈரான் அரசாங்கத்துக்கு எதிராக, குறிப்பா ஈரானுடைய மேற்கு எல்லையில இருக்கிற பகுதியில ஆக்கிரமிக்கிறதுக்கு கைப்பற்ற தூண்டி விட்டுக்கிட்டு இருக்கிறதாகவும் தகவல் வந்திருக்கு. இது அமெரிக்காவுடைய ராய்ட்டர்ஸ் உட்பட பல்வேறு ஊடகங்கள் இதை ரிப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதை முன்னாடியே கணிச்ச ஈரான் அந்த மேற்கு எல்லையிலையும் தாக்குதல் நடத்திட்டு இருக்கிறதாகவும் தகவல் வந்துகிட்டு இருக்கு. இதுக்கிடையில அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அன்கண்டிஷனலா ஈரான் சரண்டராக ஒத்துக்கிட்டா மட்டும்தான் பேச்சுவார்த்தை நடக்கும், அவங்கள சும்மா விடுவோம் அப்படின்னு டொனால்ட் ட்ரம்ப் பேசியிருக்காரு.
நாங்க பேச்சுவார்த்தைக்கு வரணும்னே சொல்லல அப்படிங்கிறது தான் ஈரானுடைய வாதம். ஆனா இவர் யார்கிட்ட வந்து நீங்க சரண்டர் ஆகுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காருன்னே தெரியல. நீங்க பேச்சுவார்த்தையில நாங்க இருக்கும்போதே நீங்க இந்த தாக்குதல் நடத்திட்டு, இப்ப திரும்ப பேச்சுவார்த்தைக்கு வாங்கன்னா நாங்க எப்படி வர்றது அப்படிங்கிறது தான் ஈரானுடைய கேள்வி. எங்களுக்கு பேச்சுவார்த்தையும் வேணாம், நெகோசியேஷன்ஸும் வேணாம் அப்படின்னு தான் அவங்க தொடர்ந்து தாக்குதல் நடத்திக்கிட்டே இருக்காங்க. ஆனா டொனால்ட் ட்ரம்ப் திடீர்னு வந்து நீங்க அன்கண்டிஷனலா சரண்டர் ஆகுங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்காரு. சம்பந்தமே இல்லாம ஒரு வாதத்தை அவர் வச்சுக்கிட்டு இருக்காரு. ஒரு வகையில ஈரான் நாங்க வந்து பேச்சுவார்த்தைக்கு வரமாட்டோம், நெகோசியேஷன்லாம் வேணாம் அப்படின்னு வெளிப்படையா சர்வதேச ஊடகங்கள் மூலமாவே சொல்லிட்டு இருக்கிறது நல்லது. ஏன் அப்படின்னா திடீர்னு ஒரு நாள் போரை நிறுத்திட்டு ஈரான் வந்து பேச்சுவார்த்தைக்கு ஓகே சொல்லிட்டாங்க, நாங்க அடிச்ச அடி அந்த மாதிரி ஒரு சூப்பரான டீலை நான் போட்டேன், இதை விட பெட்டர் டீலை இதுக்கு முன்னாடி இந்த பிரசிடென்ட்ஸ் கூட போட்டது கிடையாது அப்படின்னு ஒரு நாள் அவரே அனௌன்ஸ் பண்ணி நான் தான் இந்த போரை நிறுத்தினேன்னு அவரே கிளைம் பண்ணிட்டாலும் கிளைம் பண்ணியிருக்க வாய்ப்பு இருக்கு. இந்தியா அப்படி அமைதியா இருந்ததுனால இப்போ வரைக்கும் சொல்லிட்டு இருக்காரு இந்தியா பாகிஸ்தான் போரை நான் தான் நிறுத்தினேன்னு. ஸோ அந்த மாதிரிலாம் வராம இருக்கணும் அப்படிங்கிற காரணத்துக்காக கூட ஈரான் எங்களுக்கு பேச்சுவார்த்தையெல்லாம் வேணாம் அப்படின்னு வெளிப்படையா சொல்றாங்களா என்ன அப்படின்னு நமக்கு தெரியல. சரி, ஒரு பக்கம் ஈரானுக்கு சப்போர்ட்டா ஹெஸ்புல்லா லெபனான்ல இருந்து இஸ்ரேல் மேல தாக்குதல் நடத்துறாங்க. அதே மாதிரி ஏமன்ல ஈரானுடைய சப்போர்ட்ல இருக்கிற ஹவுதி படைகள் அவங்க ஏன் இஸ்ரேல் மேலேயும் அமெரிக்கா மேலேயும் இன்னும் தாக்குதல் நடத்தாம இருக்காங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி சுத்திக்கிட்டே இருக்கு. இதுக்கு சர்வதேச அரசியல் பார்வையாளர்கள் சிலர் என்ன சொல்றாங்கன்னா, ஈரான் எல்லா கார்டையும் உடனடியாக இறக்கணும் அப்படிங்கிறத நினைக்கல, கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுடைய ஸ்ட்ரென்த்தை அவங்க பயன்படுத்திக்கிட்டே இருக்காங்க. அதனால முதல்ல அவங்களே இந்த போரை நேரடியாக இறங்குறாங்க. இப்ப ஹெஸ்புல்லா வந்திருக்கு, சரியான நேரத்துல அவங்க ஹவுதிகளை பயன்படுத்த வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு விஷயம், 2025 ஆகஸ்ட்ல அமெரிக்காவும் இஸ்ரேலும் ஹவுதிகள் மேல நடத்தின தாக்குதல்ல ஹவுதிகளுடைய அரசியல் தலைவர்கள் நிறைய பேர் கொல்லப்பட்டாங்க. அதனால இந்த போர்ல ரொம்ப சீக்கிரமாக ஹவுதிகளை கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா அவங்க ஏற்கனவே சேதாரத்துல இருக்கும்போது இன்னும் மிகப்பெரிய சேதாரத்தை அது ஏற்படுத்த வாய்ப்பு இருக்கு. கொஞ்சம் டைம் பையிங் ப்ராசஸாக தான் ஈரான் ஹவுதிகளுக்கு எந்த விதமான உத்தரவையும் கொடுக்கல அப்படின்றதையும் சொல்றாங்க. ஸோ அவங்களும் இந்த தாக்குதலுக்குள்ள வந்துட்டாங்க அப்படின்னா இது எப்படி போய் முடியும் அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். தொடர்ந்து ஈரான் மேலேயும் இஸ்ரேல் மேலேயும் அமெரிக்கனுடைய படைத்தளங்கள் மேலேயும் கடுமையான தாக்குதல் நடத்திட்டு தான் இருக்காங்க. ஈரானுக்குள்ள கூட எங்க இருந்து தாக்குதல் நடக்குது அப்படிங்கிற தகவல் வெளியே வருது. ஆனா இஸ்ரேலுக்குள்ள எங்க தாக்குதல் நடந்துச்சு, என்ன பாதிப்பு அப்படிங்கிற தகவல் ரொம்ப ரேரா வருது. சர்வதேச ஊடகங்களை அவங்க செய்தி சேகரிக்கவே விட மாட்டாங்க. ஒரு வகையில இந்த மாதிரியான பாதிப்புகள் நடந்துருச்சு அப்படிங்கிறத வெளியுலகத்துக்கு சொன்னோம் அப்படின்னா இஸ்ரேல் வீக்கா இருக்கு அப்படின்னு நினைச்சிருவாங்க அப்படிங்கிற காரணத்துக்காக அவங்க இந்த தகவலை எல்லாம் வெளியே விடாம இருக்காங்களா அப்படிங்கிறது தெரியல. ஸோ பார்ப்போம், ஈரான் கல்ஃப் கண்ட்ரிஸ் மேல தாக்குதல் நடத்த மாட்டோம், இஸ்ரேல் மேல மட்டும்தான் தாக்குதல் நடத்துவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை அவங்க கடைபிடிக்கிறாங்களா, இந்த போர் எங்க போகுது அப்படிங்கிறத அடுத்த டீகோட் நிகழ்ச்சியில பார்க்கலாம். தொடர்ந்து இணைஞ்சிருங்க. நன்றி. உங்களின் விதவிதமான சமையலுக்கு விதவிதமான சுவை தரும் ஒரே மசாலா, இதுதான் அன்பின் சுவையான அடையாளமான சக்தி மசாலா. உங்கள் இல்லங்களில் உள்ளங்களில் தலைமுறையை தொடர்ந்து வரும் தரம் மற்றும் நம்பிக்கை.